மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். உல்லாஹி உல்லாச பூவாகிறோம் anytime ஜில்லாஹி ஜில்லாஹி சந்தோஷ சிறகாகிறோம் many time ரெயின்போ சாலையில் சின்ன சின்ன பௌர்ணமி தித்திக்கிற ரசனைகள் தீராதே பீச் மணல் சுடவில்லை காதலர்கள் நடக்கையில் முட்டுவிடும் பூக்களே குட் மார்னிங் கேண்டில் டின்னர் போலாச்சு விண்மீன் கூட்டம் இரவில் ஹார்ட்டின் உள்ளே பட்டர்ஃப்ளைஸ் காதல் செய்யும் உறவில் உல்லாஹி உல்லாஹி உல்லாச பூவாகிறோம் anytime. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்டா. அது அவரா தேடி உண்டது. நான் அவரை மாட்டி உள்ளியே. அவர் பண்ண பாவத்துக்கு நான் பாரத்தை சுமக்கணும். அதை பாருங்கோ, அங்க வீட்டையோ இடத்தையோ விற்க நான் விட மாட்டேன். என்ன மீறி விற்க முயற்சி பண்ணா அப்புறம் நான் வர மாட்டேன். கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் தான் வரும் சொல்லிட்டேன். இப்ப நான் கிளம்புறேன். அக்கா, குள்ளமா இருக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக இதுக்குள்ள புந்து எக்கு தப்பா ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நீ தப்பு தாளங்கள் ஆயிடுவே. ஜாக்கிரதை. டேய் மாதவா, நில்லுடா. நான் சொல்றத கேளு மாதவா. ஐயோ நில்லுடா. சார், குட் மார்னிங் சார். சார், ஷர்ட் பேண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு சார். எங்க சார் வாங்குனீங்க? என்ன ஐஸ் வைக்கிறியா? வேலையை ஒழுங்கா பார்க்காத. இதுல ஷர்ட் நல்லா இருக்கு, பேண்ட் நல்லா இருக்குன்னு ஐஸ் வைக்கிறியா? போ, வேலையை போய் பாரு. நில்லு. போன் சொன்னா போயிருவியா? சாரி சார். ஓ சாரி தூக்கி குப்பையில போடு. என்ன அமைதியா இருக்க? ஓ மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கறனால அப்படியே அமிக்கி வாசிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? எனக்கு உறவை விட கடமை தான் சார் ரொம்ப முக்கியம். நான் ரெகுலரா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு தெரியுமா சார்? ச்சே, கிரேட் இன்சல்ட். வெயிட். என்ன ஓவரா சீன் போடுற? மாமனாரை தாஜா பண்றதுக்கு இதுதான் வழியில் கிளம்பிட்டியோன்னு பார்த்தேன். அவர் எனக்கு மாமனார் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன அவரு ஒரு வேத்து மனுஷனாவே தான் சார் பாக்குறாரு. லோன் ஆபீசரா தான் சார் என்ன பாக்குறாரு. அவரு மாறவே மாட்டாரு சார். அவரு மாறாரோ இல்லையோ, ஐ டோன்ட் பாதர். நாம ஏமாறக்கூடாது. கண்டிப்பா ஏமாற மாட்டோம் சார். அமௌண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் மகேஷ். ஆடிட்டிங் வந்தா நம்மெல்லாம் தொலைஞ்சோம். சரி, அவர் என்னதான் முடிவு பண்ணிருக்காரு? பாவம் சார், அவரு பூர்வீக லேண்டு வீடு எல்லாத்தையும் விற்கிறதுக்காக பாலக்காடு வரைக்கும் போயிருக்காரு சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கஷ்டமா தான் இருக்கும். பூர்வீக இடத்தை விற்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஆனா நம்மளால வருத்தப்பட மட்டும்தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? சார், ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் சார். என்னோட பர்சனல் ஜாப் கேரண்டில இருந்து ஒரு 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். யோ, என்னையா நீ? இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்னால டக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஹெட் ஆபீஸ்ல தான் கேட்கணும். சார், நீங்க நினைச்சீங்கன்னா முடியும் சார். எனக்காக கொஞ்சம் ஹெட் ஆபீஸ்ல பேசி பாருங்களேன். பாவம் சார், அவரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. திடீர்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கட்டுனா என்ன சார் பண்ணுவார் அவரு? பாவம் தான், புரியுது. பட் உனக்கு இதுல ஏன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஹெட் ஆபீஸ்ல கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சார், இந்த ஹெல்ப் நீங்க பண்ணீங்கன்னா பிரிஞ்சிருக்கிற எங்க குடும்பங்கள் ஒன்னா இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். மகேஷ், டோன்ட் ஃபீல். கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ சார்,
தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமா, எல்லாமே உன் துணியாவே இருக்கு. இந்த பைய மகேஷ் துவைக்கிற பழக்கமே இல்லையா? இல்ல உன் துணியை துவைக்கிறதுக்கு நான் ஒன்றும் செலவக்காரி இல்லை நீ சொல்லிட்டியா? சித்து, நான் எவ்வளவு மாறினாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. போ சித்து. இல்லடா செல்லம், ஒரே சுடிதாரா இருக்கே, மறந்து கூட ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் இல்லையேன்னு கேட்டேன். ஒருவேளை ஆண்டிய பொண்டாட்டி இந்த பம்பளி மாசம் துணி தூசி போட்டுருவாளோ? சித்து, அது என் மாமியார், உன் சம்மந்தி. இந்த மாதிரி பேசுறத மகேஷ் கேட்டான் அவ்வளவுதான். மகேஷ் தான் சுத்தம் சோறு போடுன்னு இருக்கவனாச்சே, அதான் அவன் ட்ரெஸ் எல்லாம் ட்ரை கிளீன் போட்டான். என்னது ட்ரை கிளீனிங்கா? அவன் வாங்குற சம்பளம் இதுக்கே பத்தாத? சித்து சரி சரி முறைக்காத. சித்து, நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன, மகேஷ் மாப்பிள்ளைக்கு சம்பளம் எழுதிட்டாங்களா? கடவுளே சித்து, நான் சொல்ல போற விஷயம் உனக்கு சர்ப்ரைசிங்காவும் இருக்கலாம், ஷாக்கிங்காவும் இருக்கலாம். ஷாக்கா? ம் என்ன ஈபியில வேலை செய்ற எங்க அண்ணன் அதான் உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனானா? ம். அவர் வெறும் ஃபியூஸ் வயர், மெயின் டிரான்ஸ்ஃபார்மரே வந்துட்டு போனாங்க. புரியல? அதான் என் அத்தை, உன் குண்டு அக்கா வந்துட்டு போனான். அவ எதுக்கு வந்தாலாம்? குண்டக்க மண்டக்க பேசுறதுக்கா? அவளை 4 சாத்து அப்படியே வந்த வழி அனுப்ப வேண்டியதானே? என்ன இப்ப பண்றதம்மா தம்பி பொண்ணு வேணுமாமா? அவங்க என்ன தேடி வரலையா, மாப்பிளையே தேடி வந்தாங்களாம். மாப்பிள்ளை தேடியா? நேத்து வரைக்கும் எட்டிக்காய கசக்கிற மாப்பிள்ளை இப்ப கட்டிக்கருமா மாறிட்டாராமா? ம் அவ காரணம் இல்லாம வரமாட்டாளே, ஏதோ காரியத்தோர் வந்திருப்பா. கரெக்ட் சித்து. இந்த அசடு, அதான் உன் மாப்பிளை இந்த வீட்டுக்கு வழி காமிச்சிட்டு வந்திருக்காரு, உடனே வந்துட்டா. எதுக்கு வந்தாலாம்? வேற எதுக்கு, மாமனாருக்கு ஹெல்ப் பண்ண மாப்பிளைக்கு பாராட்டு பத்திரம் கொடுத்துட்டு போலான்னு வந்தது. எனக்கு தெரியுமா, அவ சரியான சந்தர்ப்பவாதி, சதிலீலாவதி. அப்படியே வாசல்ல அடிச்சு துரத்தி விட வேண்டியதானே? நான் மட்டும் என்ன வீட்டுல கூப்பிட்டு உபசரிப்பா பண்ண, நெருப்பா பேசின, பொசுங்கி போயிட்டா. வெரி குட். காரியாருன்னா கேரக்டரை மாத்திப்பா அந்த குண்டு பெருச்சாலி. அவட்ட உஷாரா இருக்கணும். ம் மகி, ஆ? மா வாமா. வாங்க மணி வாங்க. என்ன மணி அப்படி பாக்குறேள்? நீங்க தான் நம்ம ஆத்து பொண்ணு அப்படியே தள்ளி வச்சிட்டேள். ஆனா நேக்கு அப்படி இல்ல, என் மகிழ் நல்லா இருக்கணும். அதான் அடிக்கடி இப்படி ஃப்ளைங் விசிட் பண்ணிட்டு போவேன். நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகவா. நோக்குன்னு வீடு வாசல் எதுவுமே இல்லைனாலும் மனசு நிறைய பாசம் வச்சிருக்கே, அத பாக்கறத சந்தோஷமா இருக்கு. ஆமா மணி, போறச்ச என்ன கார் பங்களா எடுத்துட்டு போறோம். கட்டி இருக்கிற அருணாக்கரை கூட வெட்டியா ஒரு வீடு வெத்து ஓட மட்டும் தான் வேக வைக்கிறான். என்ன கேட்டா, சொத்து இருக்கிறவங்க கிட்ட சுகம் இல்ல, சுகம் இருக்கிறவங்க சொத்து இல்ல. நான் அதுல 2வது ரகம். சித்து, நீ ராகவனா இல்ல ராகவேந்திரரா மாறிட்டு வர. மகி, இந்த மண்ணாங்கட்டிய போய் மகான்னு சொல்றியம்மா? மண்ணி எப்படி இருக்கேன் மண்ணி? ஏதோ இருக்கேன். நிம்மதி இருக்கிற இடத்துல நின்னா கூட தூக்கம் வரும்னு சொல்லுவா. ஆனா பிரச்சனை இருக்கிற இடத்துல படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்கிறது. மா, ஏமா இப்படி ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேசுற? ராகவா, நீ பாட்டுக்கு திடுதிப்புன்னு நேத்துக்கு ஆத்துக்கு வந்துட்டு இந்த சொத்துல நேக்கும் பங்கு இருக்கு, இத விக்க நான் சம்மதிக்க மாட்டேன்னு கட்டன் ரைட்டா பேசிட்டு வந்துட்டேன். ஆனா அங்க இருக்கிறவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? உங்க அண்ணா மனசொடிச்சு போயிட்டார், ஷாக் ஆயிட்டார். மா, இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? சித்துக்கு இதை சொல்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அவர் பர்மிஷன் இல்லாம அப்பா இந்த ப்ரொபோசல் எடுத்ததே தப்பு. யூ பீப்புள் டோன்ட் ஹேவ் courtesy even to inform him. மகேஸ்வரி, அப்பெல்லாம் பேசாதம்மா. பாவம் மண்ணி என்ன பண்ணுவா? ராகவா, அவ பேசட்டும். அவ சின்ன பொண்ணுதான், நான் பெத்த பொண்ணுதான். அதுக்காக அவ பேசுறதுல நியாயம் இல்லைன்னு ஆயிடுமா? அம்மா, சித்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது உங்களுக்குலாம் வேணா ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. ஏன்னா அவரை கையெழுத்து போட வேணான்னு சொன்னதே நான் தான். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்